ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சன்ரைஸ் 7.0 சேனல். நான் உங்கள் தன்யா. நாங்கள் ஹரிஸ், ரக்ஷனா, தர்னிகா, ஜெய்தேவ். ஸோ என்னடா புதுசாக நம்ம வீடியோ போடுறோன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம கூட்டாஞ்சோறு செய்யலான்னு அப்படின்னு பிளான் போட்டோம். என்ன செய்யலாம்? கூட்டாஞ்சோறு. ஓகே, ஆமாம், நம்ம கூட்டாஞ்சோறு தான் செய்ய போகிறோம். என்னென்ன செய்ய போகிறோம்னா மீன் மேக்கர் சில்லி, அதுக்கப்புறம் மேகி, யுப்பி. இப்போ வந்து நம்ம அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இப்போ சமையல் பண்ண போகிறோம். கூட்டாஞ்சோறு ஆக்க போகிறோம். நல்லா இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. மீன் மேக்கர், மேகி, சில்லி பவுடர், ஆயில், கொத்தமல்லி தழை. இப்போ வந்து நம்ம வந்து ஆமாம், இதான் பாருங்கள் மேகி. ஓகே, மீன் மேக்கர் ஊற வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அடுப்பற்ற வச்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பற்றவே இல்லை, அதுக்கப்புறம் தகன்னு எரியுது பாருங்கள். ஸோ அந்த ஊற வச்ச மீன் மேக்கரை நம்ம எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பில் வச்ச செகண்டே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ 5 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 2-3 கிளறிட்டு அடுத்து நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சு அந்த தண்ணியில் இருக்கிறது நம்ம புழிஞ்சுட்டுக்கலாம். புழிஞ்சுட்டு ஒரு குண்டால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா, லைட்டாக ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ மேகி செய்ய நம்ம ஒரு குண்டால் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடுப்பு பற்றது பாருங்கள். இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றுனால கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கீழே ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி எடுத்து நம்ம கீழே ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கு. வந்து மேகி பவுடர் போட்டுக்கலாம். மேகி பவுடர் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லா மேகி பவுடரும் நான் போட்டுக்கலாம். ஸோ மேகி பவுடர் போட்டுக்கலாம். மேகி பவுடர் போட்டுக்கிட்டு இப்போ மேகி பவுடர் போட்டாச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டிக்கலாம். இப்போ தனியாக எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி பொரிக்கலாம் வாங்க. இது இப்போ பொரிக்க போகிறோம். மீன் மேக்கரை எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. ஸோ அடுப்பு இன்னும் பற்ற வச்சிட்ருக்கோம். இப்போ தேவையா அப்படின்னதுக்கப்புறம் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு பற்றாது. வந்து எப்படியோ ஒன்று எல்லாம் பற்ற வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் செம்மையாக கொதிக்குது. இப்போ நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டோம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம வந்து மெத்தட் கொஞ்சம் ராங்காக பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க. பொங்கல், மீன் மேக்கர் சில்லி, ஆனியன், மேகி.
சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். 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 பிடிஎஸ் பாருங்க guys, அதான் ஒட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதை முறுமுறு வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாம் பாருங்கள் எப்படி சுரண்டி எடுக்கிறோம். சுரண்டி எடுத்து கீழே போகிற ஆனியன் எல்லாம் அந்த குண்டா மேலே வச்சதுனால ஆனியனு, கொத்தமல்லி தழை,